ஆகலும் வந்து மட்டையராக்கிறத பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களோட வயிறு வளர்க்கறதுக்காக வந்து இனங்களை பகைக்க வைக்கிறீங்களே வந்து உங்களுக்கு வெக்கமானம் இல்லையா வந்து பொம்பளை பிள்ளைகளோட பொம்பளை போலீஸ் இல்லாமல் தேவையில்லாத கதைகள் இருக்கப்படாது. தமிழன் ஹானியை பிடிச்சி வந்து அவனோடதான் வந்து பரதேசியல் வந்து போலீஸுக்கு சட்டம் படிப்பிக்கிறான். பிளாக் போர்டும் சோக்கும் கொண்டு வாங்க. If you don't know the law, come with the black board and white chalk. I'll teach a law to you. சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ உங்களுக்கு சட்டம் படிப்பிக்கிறீங்களே அடிப்படை அறிவு இல்லையா? நீங்கள் ஒரு பச்சை இனவாதமா செயல்படுறீங்க. நீங்க போலீஸ் சொல்லிச்சுன்னா ஒரு சட்டவிரோத விகாரைக்கு காவல் காக்கிற வேலையை நீங்கள் பாக்குறது வந்து சரியான விளம். நீதிமன்ற கட்டளையை நான் திருப்பியும் வாசிக்கிறேன். வடிவாமர்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? நாங்க நீதிமன்றத்துல கட்டளையை மதிச்சு போராட தயார். ஆனால் நீங்க நீதிமன்றத்துல கட்டளையை மீறி எப்படி பெரிய போடுவீங்க? கோர்ட்ஸ் ஆர்டர்ல இல்லையே பெரிய போடு. உங்களை காணிக்க போறதுக்கு நீங்க மறைக்கலாம். என்னன்னு கேட்டா போலீஸ் நாங்கள் சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கிறோம்னு சொல்லி கொண்டு ரோட்டை பிளாக் பண்ணி வச்சுக்கிறீங்களே. எந்த காணிக்கு நான் போறதை தடுக்கிறீங்க? காக்கி சட்டையை நீங்கள் உங்களோட குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்கு நீங்கள் பாவிக்கிறீங்க. வணக்கம் ரோக்ஸ்விலாக். நான் ஆரூரன் சங்கர். இப்போ வந்து தையிட்டி விகாரை பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் ஒன்று திரும்ப இடம்பெற்றிருக்குது. பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள் சுபாஷ் மற்றும் கஜேந்திரன் எம்பி உட்பட பலர் இங்கே வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் வந்திருக்கணும். பார்த்திங்கன்னா என்னென்னு சொன்னால் இந்த திஸ் விகாரை வந்து இங்கே உத்தியோகபூர்வமாக வந்து திறக்க போயினும் இது திறக்கப்பட இருக்கிறதால வந்து திறக்கிறதுக்கான வேலைகள் வந்து பூர்வாங்க வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி கஜேந்திரன் எம்பி வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அதை எதிர்க்கும் முகமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் செய்யப்படுறதாக வந்து சொல்லியிருக்கணும். இந்த இடத்துல போலீஸ் உயர் அதிகாரிகள் வந்து மல்லாகம் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவோடு இங்கே வருகை தந்திருந்தார்கள். வருகை தந்து அவர்கள் அந்த உத்தரவை வந்து வாசித்து காட்டியிருந்துச்சு நம்ம இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்களுக்கு. அந்த உத்தரவின் படிக்கு வந்து இந்த புனித பூமி என்று கூறப்படுகின்ற இந்த விகாரை பகுதியில் வந்து எந்த விதமான வழிபாடுகளுக்கோ அல்லது பக்தர்களுக்கோ எந்த விதமான இடையூறும் செலுத்தாத வண்ணம், அதாவது அதற்கு இடையூறு விளைவிக்கும் விதமாகவோ அல்லது சட்டவிரோத ஆர்ப்பாட்டங்களை செய்வதற்கோ அனுமதி இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு செய்தீர்களாக இருந்தால் அது பிரச்சனைக்குரிய விடயம் என்பது போன்று அந்த நீதிமன்ற உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. முதல் அந்த வீதியை மறைத்து பரியர் போட்டிருந்தார்கள் போலீசார். அந்த பரியருக்கு முன்னால் நின்றுதான் மக்கள் அவர்கள் போராட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். பின்னர் அந்த கோர்ட்ஸ் ஆர்டர் வந்து வாசித்து காட்டப்பட்டதன் பின்னர் அவர்கள் இப்பொழுது இங்காலை வீதிக்கு அருகிலே வந்து நின்று மருங்கில் நின்று இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் பார்த்திங்கன்னா தையிட்டி விகாரையினுடைய கோபுரம் வந்து தெரியுது. அங்கால வந்து வாசல் பகுதியிலேயும் போலீஸ் அதிகாரிகள் நிற்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது. இங்கால நிறைய போலீஸ் அதிகாரிகள் வந்து கூடி நிற்கினும் இந்த மருங்கில் வந்து அவர்கள் நின்று போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த உள்பகுதியில் வந்து காணி ஒன்று இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த காணிக்குள்ள வந்து தனியார் காணி ஒன்று அந்த விகாரைக்கு முற்பகுதியில் வந்து இருக்குது. அப்போ இங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பாக சட்டத்தரணி சுபாஷ் கோரியிருந்தார். அந்த காணிக்குள்ளே நாங்கள் போயிருந்து ஆர்ப்பாட்டம் செய்யலாம் தானே, அதில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் தானே, அது நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி எதற்காக பரியரை போட்டு அந்த தனியார் காணிக்குள்ளே செல்றதை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சட்டத்தரணி சுபாஷ் அவர்கள் கேட்டிருந்தமையும் இங்கே சுட்டி காட்டத்தக்கது. பொம்பளை பிள்ளைகளோட பொம்பளை போலீஸ் இல்லாமல் தேவையில்லாத கதைகள் இருக்கப்படாது. 345 கீழே சார்ஜ் பண்ண வேண்டி வரும். தள்ளி நிக்கணும். பொம்பளை பிள்ளைகளுக்கு பக்கத்துல கவனமா நிக்கணும். பொம்பளை போலீஸ் தான் நிக்கணும். சட்டம் தெரியும். 345 பீனல் கோட் தெரியும் தானே?
பிரைவேட் பிளைன் தான் போட வேண்டி வரும். மக்களுக்கோ விஹாரையில் நடைபெறும் உற்சவத்திற்கோ எந்தவித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது எனவும் 2023 5/22 திகதியில் இருந்து 2023 5/26 திகதி வரை சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ அல்லது எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது எனவும் மன்றினால் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை பிரிவு 106 இன் கீழ் இடைக்கால கட்டளையாக்கப்படுகின்றது. நீதவான் மல்லகம் நீதவான் ஐயா அவர்கள் கையொப்பமிட்டு கட்டளையை பிறப்பிச்சுட்டு அந்த கட்டளை உங்களுக்கும் பார்வையிட முடியும். ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு ஆர்டர் தந்திருக்கு. அந்த ஆர்டர்ல இருக்கிற மாதிரி இது எடுத்து விடுங்க, நாங்கள் இந்த காணிக்கலாம் அமைதியாக இருந்து போகிறோம். சரிங்க சார், அதிகம் நியோக தளத்தினால் சார் அதனுடைய முடிவு அந்த கட்டளினுடைய தேதி முடிவடைந்திருக்குது. புது கட்டளை வந்து பிறப்பிக்கப்பட்டது. அப்போ நாங்கள் உரமாக இருப்போம் சார், உரமாக இருக்கும். அந்த காணிக்கலாம் அந்த ஆர்டரை பார்க்கலாமோ? போட்டோ எடுக்கலாம். இதன்படி நீங்க பேரியர் போட்டிருக்கிறான் பிள்ளை, அதுல அப்படி தடுக்க சொல்லலையே. நாங்கள் அதுக்குள்ள இருந்தா அன்றைக்கு செய்த மாதிரி செய்யறோம். பேரியர் போடலாம் என்றால் நாங்களும் மாற்று வழிகளை நீதிமன்றம் சொல்லி இருக்கா இதுல பேரியர் போட சொல்லி. நீதிமன்றத்துல இல்லாத ஒரு விஷயத்த போட்டுட்டு நாங்க நீதிமன்றத்துல கட்டளையை மதிச்சு போராட தயார். ஆனால் நீங்க நீதிமன்றத்துல கட்டளையை மாதிரி எப்படி பேரியர் போடுவீங்க? கோர்ட்ஸ் ஆர்டர்ல இல்லையே பேரியர் போடுச்சாங்க. எங்க இருக்கு? இல்ல, நீங்கள் செய்யறது சட்டவிரோதம். நீங்கள் ஒரு பச்சை இனவாதமா செயல்படுறீங்க. நீங்க போலீஸ் சொல்லிச்சுன்னா ஒரு சட்டவிரோத விகாரைக்கு காவல் காக்கிற வேலையை நீங்கள் பாக்குறது வந்து சரியான. உங்களோட சம்பளத்துக்காக வந்து நீங்கள் இப்படி இனங்களுக்கு இடையில வந்து உலக மோச குரோதத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா உங்களோட வயிறு வளர்க்கறதுக்காக வந்து இனங்களை பகைக்க வைக்கிறீங்களே. வந்து உங்களுக்கு வெக்கமானம் இல்லையா? வந்து தமிழன் காணியை பிடிச்சி வந்து அவனோடதான் வந்து பரதேசியல் வந்து அதுக்கு சட்டவிரோத கட்டுப்பாரங்களை கட்டியிருக்க வந்து காவல் காத்து கொண்டு நிற்கிறீர்கள். முழு பேரும் வந்து நின்று கொண்டு உங்களுக்கு வெக்கம் இல்லையா? என்னன்னு கேட்டா போலீஸ் நாங்கள் சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கிறோம்னு சொல்லி கொண்டு ரோட்டை பிளாக் பண்ணி வச்சுக்கிறீங்களே. நாங்கள் நீதிமன்றத்தை மதிச்சு தான் இந்த கரையா நிற்கிறோம். நீங்கள் கோர்ட்ஸோட சந்த பிறகு வந்து நாங்கள் அதை விடத்தை இருக்கிறோம். அந்த குற்றவாளிகளை பாதுகாத்து கொண்டு தான் நீங்கள் இதில் நிற்கிறீங்க. எந்த சட்டத்துல இப்படி பேரியர் போடுறதுக்கு இருக்கு? எந்த காணிக்கு நான் போறதை தடுக்கிறீங்க? அதுல இருக்கிறது எந்த காணி? எந்த காணிக்கு நான் போயிடாத அந்த தனியா இருக்கு. இப்ப சைட்ல வந்து நிக்கிறோம். சட்டம் தெரியாத உங்களுக்கு? உங்களுக்கு சட்டம் படிப்பிக்கிறீங்களே அடிப்படை அறிவு இல்லையா? ஒரு மிக மிக மோசமான கிரிமினல் வேலையை நீங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட காணிக்க போறதுக்கு நீங்க மறக்கலாம். ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம வெளியில வந்துட்டோம். நீங்கள் பேரியர் எடுங்க, நாங்கள் காணிக்கல போய் அமைதியா இருக்கிறோம். நீங்கள் சட்டத்தை மதிக்க மாட்டீங்க. என்னது சட்டத்தை மதிக்காத ஒரு ஆள் மற்றதை கேட்கிறோம். ஒழுங்கா கடமையை செய்து வந்து பதவி பெற பாருங்க. இந்த சட்டவிரோத வேலை கட்டுமானங்களை செய்கிறவன் அடிகளவி பதவி பெறப்படுறதுக்கு பார்க்காதே. மக்கள் மக்கள் தான் அடிப்படை வன்முறை. நீங்களே சட்ட விரோதத்துக்கு துணை போனா மக்கள் எப்படி செயல்படுகிறது? மக்கள் சட்ட பேரியர் போட்டிருக்கிற எல்லாத்தையும் வீடியோ
பேரியர் போட்டிருக்கிற எல்லாத்தையும் மீறியோட ஆறு சட்டத்தை மீறன்ட்டு நீதிமன்றத்துக்கு தெரியும். உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்க போலீஸின் சப்போர்ட்டோட வந்து ஒரு சட்டவிரோத உங்களோட குடும்பங்களை கொண்டு வந்து நீங்கள் இதுக்குள்ள எங்கட காணியை களவெடுத்து உங்களோட குடும்பங்களை கொண்டு வந்து நீங்க வாழ வைக்க போறீங்க. அதுக்கு எதிராக ஒரு ஜனாவளியில போராடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. காக்கி சட்டையை நீங்கள் உங்களோட குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்கு நீங்கள் பாவிக்கிறீங்க. கொழும்புல இருந்து தென்பகுதியில இருந்து உங்களோட குடும்பங்களை கொண்டு வந்து இதுக்கு குடியேற்ற போறீங்க. அதுக்கு எங்கட சனம் தெருவில் நிற்கும். என்னன்னு கேட்டா கிராம உள்ள அரசு, எங்களுக்கு காவல்துறை, எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நீதிமன்றம் எங்கேயாவது வரிய போட சொல்லி இருக்கா? நீதிமன்றத்தில் கட்டாலே நீங்கள் தான் வயலேட் பண்ணுங்க. இது என்ன விகாரேண்ட வீதியா? இது பொது ரோட். உதிலே அப்படி சொல்ல இல்ல. சட்டவிரோத ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது தான் கிடக்கு. வடிவா வாசிங்க. சட்டவிரோத ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது தான் கிடக்கு. ஆர்ப்பாட்டம் சட்டவிரோதம். நாங்களும் கரையில் நிற்கிறது சட்டவிரோதம் ஒரு இடம் சொல்லல. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது தான் சொல்லி கிடக்குது. ஒரு பிளாக் போட்டும் கொண்டு வாங்க. போலீஸுக்கு சட்டம் படிப்பிக்கிறான். போலீஸுக்கு சட்டம் படிப்பிக்கிறான். பிளாக் போர்டும் சோக்கும் கொண்டு வாங்க. If you don't know the law, come with the black board and white chalk. I'll teach a law to you. I can't answer your question. You better have sports. First, you have to read the court's order properly. If you understand the court's order properly, you never ever ask like this. Okay, yeah. அப்ப நீங்க புலவிட்டுட்டு நாங்க எங்கட மக்கள் காணிக்கு நாங்க பெறக்கூடாது. நீங்க எங்கட காணிக்கு சட்டவிரோதமா அவங்களை கட்டளை வழங்கப்பட்டிருக்கு. அந்த நீதிமன்றத்துடைய கட்டளையை தான் நீங்க புறக்கணிக்கிறீங்க. நான் திருப்பியும் வாசிக்கிறேன், வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. நீதிமன்ற கட்டளையா இல்ல, நீதிமன்ற கட்டளையா நான் திருப்பியும் வாசிக்கிறேன், வடிவான கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? நீதவான் நீதிமன்றம் மல்லகம் வழக்கு இலக்கம் பி 640 PC 2023 5/22 கட்டளை பலாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட J250 தைசெட்டி கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள திஸ்ஸ விகாரையின் வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரையில் நடைபெறுகின்ற உற்சவத்திற்கோ எந்தவித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது எனவும் 2023 5/22 இருந்து 2023 5/26 வரை சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ அல்லது எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது எனவும் மன்றனால் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை பிரிவு 106 கீழ் இடைக்கால கட்டளையாக்கப்படுகின்றது. நீதவான் மல்லகம். இந்த முதலே நான் உங்களுக்கு தந்திருந்த நான் வாட்சி பார்த்துருந்தீங்க. திருப்பியும் நான் உங்களுக்கு இதை நினைவுபடுத்துகிறேன். இரண்டாவது தடவையாக உங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கு. கையெட்டியிலே தமிழ் மக்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற திஸ்ஸ விகாரையை திறக்க இருப்பதாக நம்பத்தகுந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை நிறுத்துமாறும் மக்களினுடைய காணிகளை மக்களுக்கே வழங்குமாறும் கடந்த வாரங்களில் மாபெரும் போராட்டங்களை நடத்தியிருந்தோம்.
ஆனால் அவற்றை கிஞ்சித்தும் கருத்தில் எடுக்காத இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தன்னுடைய அடக்குமுறை துறைகளான காவல்துறையையும் இராணுவத்தையும் வைத்துக்கொண்டு மக்களினுடைய ஜனநாயக போராட்டங்களை அடக்கிக் கொண்டு தொடர்ந்தும் தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்துகின்ற வகையில் எங்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து எங்களுடைய மக்களை காணிகளில் இருந்து வெளியேற்றிவிட்டு எங்களுடைய ஆலயங்களை அழித்துவிட்டு ஆலயங்களும் தமிழ் மக்களினுடைய வீடுகளும் இருந்த காணிகளுக்குள் மக்களினுடைய மனங்களை புண்படுத்துகின்ற வகையில் ஒரு சட்டவிரோத கட்டுமானத்தை கட்டி அதற்கு திறப்பு விழாவும் செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. இது எங்களுடைய காணி, எங்களுடைய பூர்வீக காணி. ஆகவே நாங்கள் ஒரு சட்ட ரீதியான உரித்தை முன்வைத்து எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த போராட்டத்தை நாங்கள் எவ்வாறு தொடரப் போகின்றோம் என்பதை இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தான் தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு சாதகமாக பரிசீலித்தால் எங்களுடைய போராட்ட வழிமுறைகளையும் நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம், அல்லது எங்களுடைய மக்களினுடைய பூர்வீக உரிமைக்காக எங்களினுடைய சுயநிர்ணய உரிமைக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்தும் நடாத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்திலே அஸ்கிரிய மல்வத்த பீடங்கள் ஒரு விடயத்தை கருத்தில் எடுக்க வேண்டும். நாங்கள் பௌத்த மதத்தை மதிக்கின்றோம், சிங்கள மக்களை நேசிக்கின்றோம். நாங்கள் பௌத்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகத்தான் போராடுகின்றோம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நாகவிகாரைக்கு எதிராக நாங்கள் போராடவில்லை. நாங்கள் போராடுவது சட்டவிரோதமான ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக. ஆகவே எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு மரியாதைக்குரிய பீடங்களும் மல்வத்தை பீடமாகட்டும் அஸ்கிரிய பீடமாகட்டும் அவர்களும் எங்களோடு சேர்ந்து இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராட வேண்டும் என்று நாங்கள் இனத்தின் சார்பாக வேண்டி நிற்கிறோம். ஆகலும் மட்டையராக்கிறத பார்த்து கொண்டிருக்கலாம். மனித உரிமைகள் ஆணைக்குழுவோட கழிச்சிருக்கு. காணிக்கல நின்று போராட்டம் நடக்கட்டும். காணிக்கல போராட வேண்டாம் ஒரு கோட்ஸும் சொல்லவும் இயலாது சட்டத்தின்படி. இதுக்குள்ளையும் நாங்கள் போராட்டம் செய்யறதை தடுக்க போயினோம் என்றால் எங்களை அரெஸ்ட் பண்ணட்டும், நாங்கள் கோர்ட்ஸுக்கு போவோம். உங்களோட சட்டவிரோத செயற்பாடுகளை ஒரு லிமிட்டோட வச்சிருக்கோம். நீங்கள் உள்ளுக்கு நின்று போராடுறது எவரும் தடுக்கலாம். ஏன்னா வெளியில போய் நிக்கிறாங்க, இல்ல அவன் உள்ளுக்கு வர சொல்லுங்க. கோர்ட்ஸ் ஆர்டர் தெளிவா இருக்கு. இதுல போலீஸுக்கு வாசிக்க தெரியல தெரியா, வாசிச்சு காட்டுவான் கோர்ட்ஸ் ஆர்டர். போலீஸுக்கு கோர்ட்ஸ் ஆர்டர் வாசிக்க தெரியாடி வாசிச்சு காட்டுவான். மனித உரிமைகள் ஆணைக்குழுவோட கழிச்சிருக்கு. காணிக்கல நின்று போராடுறத கோர்ட்ஸ் ஆர்டர் தடுக்க இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணட்டும்.